ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். இன்றைக்கு யுதிஷ்டர ராஜா ராஜசூய யஜ்ஞம் நடத்துறது பற்றி பார்க்கலாம். மேல் கிரகமான சொர்க்கத்தில் ஹரிச்சந்திரன், அதாவது ராமருடைய முன்னோர் ஹரிச்சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு அதே மேல் கிரகத்துக்கு வந்திருந்த பாண்டு, அதாவது பாண்டவருடைய தந்தை பாண்டு, அவரும் மனசில் நினைக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளான பாண்டவர்கள் கூட நிறைய புண்ணிய காரியங்கள் செய்தால் சொர்க்கத்துக்கு வந்தால் சௌக்கியமாக இருப்பாங்களேன்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அப்போ அந்த பாண்டு அங்கே சொர்க்கத்துக்கு வந்துடுற நாரதர்கிட்ட இதை பற்றி சொல்கிறார். என்னுடைய பசங்கக்கிட்ட சொல்லுங்கள், நல்ல புண்ணிய காரியங்களை பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் சொர்க்கத்தில் மதிப்பு அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட தகவல் கொடுக்குறார். நாரதர் அந்த விஷயத்தை யுதிஷ்டர ராஜாட்ட சொன்னார். அப்போ யுதிஷ்டரனா தர்மர், அவர் ஒரு யாகம் நடத்தலான்னு முடிவெடுக்கிறார். அதுக்கு தான் ராஜசூய யஜ்யம்னு பேர். இந்த யஜ்யம் நடத்துகிறவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, மக்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கணும். விசாரிக்காமல், நல்லதோ கெட்டதோ விசாரிக்காமல் அடைச்சிடணும். அதுக்கப்புறம் நல்ல முறையில் யாகம் நடந்துருச்சுதுன்னா அவன் பேரில் சகாப்தம் தொடங்கும், புது ஆண்டு தொடங்கும். எல்லா மன்னர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ யுதிஷ்டன் முதல்ல தன்னுடைய குல புரோகிதர் தௌமிய முனிவர்கிட்ட இதை சொன்னான். அப்புறம் வேதவியாசர்கிட்ட அனுமதி பெற்றான். அடுத்து துவாரகையில் பகவான் கிருஷ்ணருக்கு தகவல் கொடுத்து அனுப்புகிறான் துவாரகைக்கு. பகவானும் அதை கேள்விப்பட்டு பலராமரோட துவாரகையிலேருந்து குடும்பத்தோடு வந்துட்டார் இந்திரபிரஸ்தாவுக்கு, இந்திரபிரஸ்த நகருக்கு. இந்திரபிரஸ்தம்ங்கிறது காண்டக வனம்னு முதல்ல காடாக இருந்தது. பாண்டவர்களுக்காக அங்கே இந்த நகரம் உருவாக்கப்பட்டது. இப்போ புது டெல்லி. அது அஸ்தினாபுரம்னு ஒரு நகரம், அது துரியோதனன் இருந்த இடம். அது இப்போ மீரட் மாவட்டத்தில் அந்த ஏரியா வரும். இப்போது பகவான் குடும்பத்தோடு கிளம்பி வரதை பார்த்து இந்திரபிரஸ்த நகரத்துடைய மாடிகளில் இருந்து மக்கள் பகவான் விமானத்தில் வர்றதை பார்த்துட்டு, வாகனத்தில் ரதத்தில் வர்றதை பார்த்துட்டு மாடியிலிருந்து குங்குமம், சந்தன கலவை, தயிர் போன்ற மங்கள திரவியங்களை தூவி வரவேற்கிறாங்க. அப்போ நகருக்குள்ளே நுழைஞ்சு அவங்கள மக்கள் வேற்றாராக கருதாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட அந்யோன்யமாக கலந்துக்கிறாங்க, பழகுறாங்க. இப்போ அந்த புறத்தில் ஏற்பாடுகளை எல்லாம் ராணி திரௌபதி பார்க்குறா. அவள் நல்லா எல்லார்ட்டையும் அன்போட பரிவோட பழகி கிருஷ்ணருடைய ராணிகளை எல்லாம் தன் தோழிகளாக மாற்றிட்டாள். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சேவை பண்ணுறாங்க. இதனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மகிழ்ச்சி புது புது வடிவத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அந்தரங்க சபை. அங்கே பகவானை யுதிஷ்டன் சந்திச்சுட்டு சொல்கிறான், இறைவா, சொர்க்கத்தில் இருக்கிற என்னுடைய தந்தை எங்கள் மூலமாக ராஜசூய யஜ்ஞம் நடத்தப்படணும்னு விரும்புகிறார். நாங்களும் விரும்புகிறோம். எங்கள் விருப்பம், ஜீவர்கள் விருப்பம் எப்படி இருந்தாலும் இறைவனுடைய விருப்பம் தானே முக்கியம், அதுதானே முடிவானது. அதனால் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிற போது பல தடைகள் வரலாம். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், அதனால் உங்களுடைய பாதங்களை நான் வேண்டி கேட்டுக்கிட்டுறேன். எங்களுடைய புகலிடம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வேண்டான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் 5 பேருமே, அதாவது பாண்டவர்கள் 5 பேருமே தேவர்களால் கூட வெல்லப்பட முடியாதவங்க. அப்படி இருக்கும்போது மானிட மன்னர்களை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. விக்னேஸ்வர் கூட உங்கள் பேரில் சந்தோஷமாக இருக்கிறார்.
அதனால் நீங்கள் தாராளமாக அந்த யாகத்தை நடத்தலாம். அதுக்கு உண்டான தகுதி இருக்குது. மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் பற்றி மட்டும் கொஞ்சம் உஜாராக இருக்கணும். அவன் ஏறக்குறைய எல்லா மன்னர்களையும் தோற்கடித்தவன். அவனுக்கு பணியாத 86 பேர்களை கைதியாக சிறைக்குள்ளே வச்சிருக்கிறான். நம்ம கூட்டத்தில் இருக்கிற சிசுபாலன் கூட அவனை தன்னுடைய தந்தையாகவே மதித்து நடக்கிறான். இரும்புப்பல் கொண்ட வீரனான தந்தவக்ரன் ஜராசந்தனுக்கு சீடன் மாதிரி நடந்துக்கிறான். உங்கள் அப்பாவுக்கு நண்பனாக இருந்த பகதத்தன் அவனும் கூட ஜராசந்தனுடைய அரவணைப்பில் தான் இருக்கிறான். இந்த பூ உலகத்துடைய கால் பாகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற என்னுடைய சொந்த மாமனார் கூட ஜராசந்தன் பேச்சைத்தான் கேட்பார். ஜராசந்தன் மேலே இருக்கிற பயத்தால் பல மன்னர்கள் மறைஞ்சி வாழ்கிறாங்க. கம்சன் கொல்லப்பட்ட பிறகு அவன் யாதவர்களை எதிரியாகவே பார்க்கிறான். இதனால தான் யாதவர்கள் வாழ்கிற மதுரா துவாரகைக்கு மாற்றப்பட்டது. ஜராசந்தன் பிடியில் இருக்கிற 86 ராஜாக்களையும் முதல்ல விடுவிக்கணும். அவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. பயம் மரணத்தை விட கொடியது. இது மாதிரி பகவான் தர்மர்கிட்ட சொல்கிறார். அப்போ தர்மருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி, இது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. அப்போ பீமன் சொல்கிறான், பகவான் பக்கம் நீதி உண்டு, என்கிட்ட பலம் இருக்குது, அர்ஜுனன்ட்ட திறமை இருக்குது, அண்ணா அனுமதி தாருங்கள், நாங்கள் 3 பேரும் போய் ஜராசந்தனை வதம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். அப்போ யுதிஷ்டன் சொல்கிறான், தர்மர், பீமா, நீயும் அர்ஜுனனும் எனக்கு 2 கண்கள், பகவான் என்னுடைய இதயம், உங்களையெல்லாம் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது, எதற்கு வீண் தொல்லை, இந்த யஜ்ஞ நடத்துகிற சங்கல்பத்தை விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சொன்னான். அப்போ அர்ஜுனன் அண்ணனை வணங்கி சொல்கிறான், அண்ணா, நம்மக்கிட்ட பகவான் இருக்கிறார், அஸ்திரங்கள் இருக்குது, சஸ்திரங்கள் இருக்குது. அஸ்திரங்கிறது ஆயுதம், சஸ்திரங்கிறது எதையுமே ஆயுதமாக்குறது, புல்லை கூட. அடுத்து பராக்கிரமம், உதவியாளர்கள், பூமி, நல்ல பேர், சேனை பலம், செல்வம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த யாகத்தால் நாம் ஜராசந்தனை வதம் பண்ணிடுறது நல்லது. பல மன்னர்களுக்கும் உயிர் பிச்சை கிடைக்கும். இது ஒரு பெரிய தர்மந்தான், நாம் செய்வோம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த லோகத்தில் யாருக்கும் மரணம்னு இல்லாமல் இல்லை, எல்லாரும் செத்து தான் ஆகணும். அடுத்தவங்களுக்கு நன்மை வரும் அப்படின்னா அந்த காரியத்தை தயக்கம் இல்லாமல் செய்யணும். வெற்றி வந்தால் ஏற்றுப்போம், தோல்வி வந்தால் தெய்வீக நன்மையாவது கிடைக்கும். மகிழ்ச்சியோட தயாராக இருங்க. ஜராசந்தன் மானஸ்தன், அவனை சண்டைக்கு வரும்படி கூப்பிடுவோம், அப்படி வந்தான்னா தோற்கடிச்சிடலாம், இப்படி பகவான் சொன்னார். அப்போ யுதிஷ்டன் சொல்கிறான், பகவானே, உங்கள் விருப்பத்துக்கு மாறாக எதுவும் நடக்காது, நாங்கள்லாம் உங்களுக்கு தொண்டர்கள். இந்த ஜராசந்தனை இவ்வளவு பெருசாக சொல்கிறீங்களே, அவனுக்கு எதனால் இவ்வளவு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ பகவான் அவனுடைய பின்னணியை கொஞ்சம் சொல்கிறார். மகத மன்னன் விருசத்ரதனுக்கு 2 மனைவி இருந்தாங்க, ஆனால் பிள்ளை இல்லை. ஒரு முனிவர்கிட்ட பிரார்த்திக்கும் போது அவர் ஒரு பழம் கொடுத்தார், அதை மனைவிகிட்ட இவன் கொண்டு கொடுத்தான். ஆனால் 2 மனைவிங்கிறதுனால ஆளுக்கு பாதியாக அறுத்து சாப்பிட்டாங்க. இதனால் அவங்க 2 பேருக்குமே குழந்த பாதி பாதியாக பிறந்தது. தலை முதல் கால் வரைக்கும் நடுவில் கிழிச்ச மாதிரி பாதி பாதியாக பிறந்தது. இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேலைக்காரிங்க அதை குப்பையில் போட்டாங்க. ஏற்கனவே இந்த மகத மன்னன் கொஞ்சம் தாந்திரிகத்தில் ஈடுபாடு இருக்கும். அவன் அடிக்கடி குதிரைகளெல்லாம் யாகத்தில் போட்டு ஏதாவது ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த யாகத்தில் கிடக்கிற அரைகுறை சாம்பலை அள்ளி வெளியே குப்பையில் போட்டுருவான். அப்போ ரெகுலராக அங்கே ஒரு ராட்சசி ஜராங்கிறவ
அந்த குப்பையை கிளறி அங்கே அரைகுறையாக எரிஞ்சு கிடக்கிற மாமிசத்தை தின்னுட்டு போவாள். இது மாதிரி அன்னைக்கு வந்திருக்கும்போது ஒரு குழந்தை 2 துண்டாக கிடக்கிறத பார்த்து அதை ஆச்சரியமாக எடுத்து தரையில் ஒன்று போல் கிடத்துனா அந்த 2ம் ஒட்டிக்கிடுச்சு, ஒரு குழந்தையே ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைய கொண்டு போய் மன்னன்கிட்டே வந்து கொடுத்தா. அவனும் அதை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் பேர் வச்சான். ஜராங்கிறது அந்த முதியவா அந்த அறைக்கு, சந்தன்னா அந்த இணைப்பு இணைச்சதை சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த கௌசிக முனி அந்த குழந்தைய பலசாலியாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ஜராசந்தனுடைய தவத்துக்கு மகிழ்ந்து சிவபெருமானும் அவனுக்கு பல ஆயுதங்களை கொடுத்தாரு. கிரிவிரஜம் அப்படின்னு ஒரு பகுதி, இது சீனாவுக்கு தெற்க, அதாவது பீகாருக்கும் சீனாவுக்கும் நடுவில் இந்த பகுதியில் தான் ஜராசந்தன் பெரிய கோட்டைச்சவர் போட்டு ராஜனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இதை கொண்டு தான் சீன பெருஞ்சவரும் பிற்காலத்தில் உண்டாச்சுது. அப்போது இந்த கதையெல்லாம் பகவான் சொல்லவும் சரி அடுத்து நடக்கிறத பார்ப்போன்னு சொல்லி கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் பிராமண வேஷத்தில் மாறு வேஷத்தில் அங்கே போகிறாங்க ஜராசந்தன்ட்ட. அவங்க நேரடியாக பார்க்காம கோட்டைக்கு பின்பக்கமாக துவாரம் போட்டு நகரத்துக்குள்ளே புகுந்தாங்க. அப்போ ஜராசந்தன் வந்து அவங்கள யார் என்னதுன்னு விசாரிக்கும்போது அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவங்களெல்லாம் பார்த்தா பிராமணன் மாதிரி தெரியல, சத்திரியர்கள் தான் தெரிஞ்சிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போடுறதுன்னு முடிவாச்சுது. இதில் பகவான் ஜராசந்தனை பீமனை வச்சு கொன்றுதார். ஜராசந்தனுக்கு ஒரு பையன் இருந்தான், சகதேவன்னு பேர். அவனை மகத நாட்டுக்கு மன்னனாக பகவான் கிருஷ்ணர் முடிசூட்டுறார். இதுக்கப்புறம் ராஜசூய யஜ்யம் தயாராகுது, அதுக்கு ரெடியாகிறாங்க. பெரும்பாலான மன்னர்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆர்வத்தோட செல்வத்தை எல்லாம் வாரி வழங்குறாங்க. ஒரு முறை பூமிக்கு வெளியே மேருமலை பக்கம் யாகம் நடத்துறதுக்கு முனிவர்கள்லாம் முயன்று பார்த்து முடியாமல் விட்டுட்டாங்க. அப்போ யாகத்துக்காக சேர்த்த திரவியங்கள் செல்வங்கள்லாம் அங்கே கொட்டி கிடந்துச்சு. இந்த ராஜசூய யஜ்யத்துக்காக அங்கேருந்து அர்ஜுனன் அந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்தான். இதனால் அவனுக்கு தனஞ்சியன்கிற பேர் வந்தது. அதுக்கப்புறம் யாகத்துக்கான பொறுப்புகள்லாம் ஆளாளுக்கு பிரித்து தரப்பட்டது. மன்னர்கள் தர பரிசுகளெல்லாம் வாங்கி வைக்கிற பொறுப்பு துரியோதனனுக்கு. கர்ணனுக்கு வாரவங்க போகிறவங்கள உபசரித்து தானம் கொடுக்கறது. துச்சாதனனுக்கு உணவுப் பொருட்கள் குடோன். திரௌபதிக்கு சமையல் தலைமை பொறுப்பு. பீமனுக்கு உணவு பரிமாறுறது. அஸ்வத்தாமனுக்கு அந்தணர்களை கவனிக்கிறது. சஞ்சயனுக்கு மன்னர்களை கவனிக்கிறது. பீஷ்மர், துரோணர் மேற்பார்வை பார்க்குறவங்க. கிருபாச்சாரியார் அந்தணர்களுக்கு தட்சணை கொடுக்க. வருகின்ற வேதியர்களெல்லாம் பாதம் அலம்பி வரவேற்று அவங்க சாப்பிட்ட பிறகு இலையெல்லாம் எடுத்து போடுறது. இது பகவான் கிருஷ்ணர் ஏற்றுக்கிட்டார். யாகத்துக்கான பிரம்ம பதவியை வியாசர் ஏற்றுக்கிட்டார். சாமவேத மகரிஷி சுசாந்தர் முதல் பிரார்த்தனை செய்கிறதுக்கு, அதாவது உத்காதான்னு சொல்லுவாங்க, முதல்ல ஆரம்பிக்கிற பிரார்த்தனை, அவர் ஏற்றுக்கிட்டார். யஜ்ஞவாக்கியர் தலைமை பொறுப்பு. ஹோதாக்கள், அதாவது சப்போர்ட், பைலர், தௌமியர் இவங்கெல்லாம் நியமனமானாங்க. யாகத்துக்கு வந்த பரிசு பொருட்களை வாங்கி போடுறது துரியோதனன். இப்படியாக யாகம் வந்து நல்ல விதமாக நடந்தது. இது ஒரு பார்ட்டு. அடுத்து இந்த யாகத்தில் முதல் மரியாதைக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி தர்மர் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்டார். எல்லா விதத்துலேயும் இதுக்கு வாசுதேவன் தான் பொருத்தம் அப்படின்னு பீஷ்மர் சொல்ல, அப்போ சிசுபாலன் அதை மறுத்தான். அப்படி கிருஷ்ணரை நீங்கள் பூஜிக்க விரும்பினா சத்திரியர்களான எங்களை எதுக்கு நீங்கள் அழைச்சிருக்கணும், இது எங்களுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரான். யாருக்கு செய்யலான்னு கேட்ட தர்மர் தர்மம் தவறி பிறந்தவர் அப்படின்னு சிசுபாலன் சொல்கிறான். வாசுதேவருக்கு செய்யுங்கள்னு சொன்ன பீஷ்மரோ நதிக்கு பிறந்தவர். நதியோட குணம் என்ன, அது தாழ்ந்த பகுதியவே நாடி ஓடும். எதை எப்படி செய்யணுங்கிற அறிவு இல்லாத சிறுவர்கள் பாண்டவர்கள்.
அவங்க மதிக்கிற கிருஷ்ணரோ குலத்தால் இடையர், மாடு மேய்க்கிறவர். வயசால் அறிவில் பார்த்தா சின்னவர். வீரம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, வெண்ணையும் பெண்ணையும் திருடினவன். இத்தனை மன்னர்களை அழைச்சிட்டு அவங்க மத்தியில் நீங்கள் புகழ் பாட ஒரு இடையந்தானா கிடைச்சான் அப்படின்னு சொல்லி சிசுபாலன் திட்டுறான். அப்போ பீஷ்மர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி கிருஷ்ணர் சாதாரணம் இல்லை, அவதாரி, அவதாரங்களுக்கு காரணர், பிரம்மாவை படைத்தவர், மது கைடபருங்கிற அரக்கர்களை தம்முடைய தொடையில் உருட்டி நசுக்கி கொன்று பூமியை மீட்டவர். 5,70,61 வருடங்கள் உலகுக்கு தொல்லை தந்தபடி இருந்தவன் ரண்யன். அவனை நரசிம்மரா வந்து கொன்றார். அதிதி வயிற்றில் உதித்து வாமனரானார். அத்திரியோட தவப்புதல்வனாக தத்தாத்திரேயராக வந்தவர். சத்திரியர்களின் கொட்டத்தை அடக்கிறதுக்கு பரசுராமராக வந்தவர். ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை கொல்றதுக்காக ராமச்சந்திரராக வந்தவர். இப்போ 28வது சதுர்யுகத்தில் கண்ணனாக வந்திருக்கிறார். இப்படி பீஷ்மர் சொல்கிறார். இந்த தர்மர் நடத்துகிற அந்த யாகம் வெற்றி பெறுற நேரம் இது. வாழ்த்துளி அங்கங்கே உண்டாகிட்டுருக்கு, எல்லாம் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை தரப்படணுங்கிறதுல பெரும்பாலான ஆதரவு இருக்குது. அப்போ யாகசாலையில் கூடியிருந்த எல்லாரும் ஜெய் ஜெயின்னு கோஷம் எழுப்புறாங்க. அங்கேருந்து சிசுபாலன் மட்டும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய சப்தம் யார் காதலையும் படலை. சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணன் மேலே அவனுக்கு ஒரு பகை. அவன் பிறக்கும்போது சிசுபாலன் 4 கைகள் 3 கண்களோடு பிறந்தான். அப்போது அரகோர ஜோசியர்கள் அப்போவே இருந்தாங்க. அவங்க இந்த குழந்தைய சங்கர நாராயணர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டாங்க. எப்போவுமே ஜாதகம் அப்படிங்கிறது சொல்கிறவங்களால தான் அதுக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடுது. ஜாதகம் உயர்ந்தது, ஆனால் ஜோதிடக்காரர்கள் அப்படி இருக்கலை. இவனை புகழ் பாடிட்டு போயிட்டாங்க. சங்கர நாராயணர் 3 கண் இருக்குது, 4 கை இருக்குன்ட்டு. ஆனால் அந்த குழந்தைக்கு அழுதா குரல் வந்து கழுத கத்துற மாதிரியே இருக்கு. இதனால் பெற்றோர் யோசிக்கிறாங்க. பெற்றோர், அது சேதி நாடு, இவங்க நாடு. பெற்றோர் யார்? இந்த குழந்தைக்கு தம்கோஸ், அம்மா வந்து சிருதஸ்ரவா. இந்த சிருதஸ்ரவா வசுதேவருடைய தங்கை. அப்போ குழந்தை குரலும் சரியில்லை. இதனால் குழந்தைய திறந்துருவோம், இதை எங்கேயாவது போட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போது ஒரு அசரீரி சப்தம் கேட்கு, சிசு பாலேக அப்படின்னு கேட்டது. குழந்தைய பாலனம் பண்ணுங்க, வளருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அப்போ அந்த சத்தம் கேட்குற திசையை நோக்கி இந்த அம்மா கேட்குறார், நீங்கள் தேவபுருஷர், எங்கள் வருத்தத்தை போக்கிட்டீங்க, வணக்கத்துக்குரியவரே, இந்த குழந்தையுடைய விவரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. அப்போ அந்த அசரீரி சொல்லுது, சரீரினா உடம்பு, சரீரினா உடம்பு இல்லை, சவுண்டு மட்டும் இருக்குது. அது சொல்லுது, இவன் ரொம்ப பலசாலி. யார் மடிக்கு இவன் போகும்போது இவனுடைய அதிகபட்ச உறுப்புகளான 2 கைகள் 1 கண் மறைகிறதோ அந்த ஆள் தான் அந்த குழந்தைக்கு யமன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ குழந்தைக்கு அசரீரி சொன்ன பேரே சிசுபாலன்கிற பேரே வச்சுட்டாங்க. சிசுன்னா சின்ன, பாலன்னா பையன். பேர்லேயே சின்ன பையன் அப்படின்ட்டுருக்கு. அவன் நடத்தையும் அப்படி தான் இருந்துச்சு, சின்னத்தனமாக இருந்தது. இவன் வந்து சிசுபாலன், பகவான் பசுபாலன். பகவானுக்கு பெரிய அபராதி இவன். பொதுவாக எல்லாருமே குறைகளோடு தான் இருக்காங்க. ஆனால் அந்த குறை அடுத்தவங்களை பாதிக்க தொடங்கும் போது குற்றமாக அபராதமாக மாறுகிறது. பகவான் குறைகளே இல்லாதவர், நாம் வந்து குற்றத்தோடு உள்ளவங்க. அதான் ஆண்டாள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்டில் கோர்ட்டுகளுக்கெல்லாம் குற்றவியல் நீதிமன்றம் தான் சொல்லுவாங்க, குறையியல் சொல்ல மாட்டாங்க. குற்றம் பல பேருக்கும் இடைஞ்சலாக இருக்குது. இப்போ சிசுபாலன் 4 கைகளோட 3 கண்களோட பிறந்திருந்த செய்தி நாடெங்கும் பரவி அந்த அதிசய குழந்தையை பார்க்குறதுக்காக கூட்டம் வருது.
சேதி மன்னன் வந்து போகிறவங்க மடியிலலாம் அந்த குழந்தைய கிடத்துறான். ஏன்னா யமன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு நாள் ஜராசந்தனும் இதை பார்க்க வந்தான். அவன் மடியில் குழந்தைய கிடத்துறாங்க. இப்போ ஜராசந்தன் சொல்கிறான், இந்த அதிசய குழந்தைய நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அதனால் வளர்ப்பு தந்தையை ஜராசந்தன் மாறிட்டான். இப்போ பகவான் கிருஷ்ணர் தற்செயலாக ஒரு முறை அங்கே வந்தார். அவர் மடியில் குழந்தைய கடத்தும்போது அந்த கைகள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கைகளும் கண்ணும் மறைஞ்சிருச்சு. அப்போ அம்மாவுக்கு அதிர்ச்சி. பகவான்கிட்ட, கண்ணபிரானே, துன்பப்படுறவங்களுடைய துயர நீர் தான் போக்கணும். என் மகன் செய்கிற பிழைகளை எல்லாம் நீர் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். பகவான் சொன்னார், எந்த தப்பை செஞ்சால் ஒருத்தன் கண்டிப்பாக தண்டிக்கப்படணுமோ அப்படிப்பட்ட தப்புகளை உன்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இவன் பட்சத்தில் நான் 100 தடவை மன்னிச்சு விட்டுறேன், பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவளும் சம்மதிச்சா. இவன் வளர்ந்தான், பெரியவனானான் சிசுபாலன். 4 கைகள் 3 கண்களோட ஹரிஹர லட்சணங்களோட பிறந்திருந்ததை பொறுக்க மாட்டாமல், நான் அடைய வேண்டிய புகழை காண சகிக்காமல் கிருஷ்ணர் சதி பண்ணிட்டார். இப்படியே சொல்லிட்டு அலைஞ்சான் சிசுபாலன். இந்த கருத்தை ஆதரித்து ஒரு கூட்டம் அவனை சுற்றி, அவனுக்கு கொம்பு சீவுற மாதிரி ஒரு கூட்டம் அப்படி சுற்றி சுற்றி வருது. இப்போ விதர்ப்ப தேசத்து இளவரசி ருக்மிணியை வேற அவன் கல்யாணம் பண்ண திட்டமிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் கடத்திட்டு போயிட்டார். அடுத்து தன்னுடைய வளர்ப்பு தந்தை ஜராசந்தனையும் பீமனை வச்சு காலி பண்ணிட்டார் கிருஷ்ணர். இப்படியா சிசுபாலன் இதயத்தில் கிருஷ்ணர் மேலே பகை வளர்ந்து கொண்டே தான் போகுது, வளருது. இதனால் தர்மருடைய ராஜசூய யஜ்ஞத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு முடிவோடு இருந்தான் சிசுபாலன். பாண்டவர்களை பார்த்து அவன் கத்துறான், இங்கே இருக்கிற பீஷ்மர் ஒரு முட்டாள். உங்களுக்கு நண்பர் வேணும்னா துருபதனை வச்சுருந்துருக்கலாம், ஆச்சாரியர் வேணுமா துரோணர் இருக்கிறார், ரிஷி வேணுமா வியாசர் இருக்கிறார், பராக்கிரமசாலி வேணுமா அஸ்வத்தாம இருக்கான், வம்சகுரு கிருபர் இருக்கிறார், அதிசய பிறவி தர்மர், மகாத்மாங்கிற தகுதியில் பீஷ்மகர் ருக்மிணி அப்பா இருக்கிறார், ராஜாதி ராஜனா துரியோதனா இருக்கிறான். இப்படி பல நல்ல வீரர்கள் சபையில் தகுதியோடு இருக்கும்போது யாகத்துக்கு போடுற திரவியங்களை காக்காவுக்கு போடுற மாதிரி ஒரு இடையனுக்கா முதல் மரியாதை அப்படின்னு கத்துறான். ஒரு இடையனை பூஜிக்க உங்களுக்கு கருத்து இருந்தால் எங்களை மாதிரி ராஜாக்களை நீங்கள் கூப்பிட்டுருக்கக்கூடாது, இது எங்களுக்கு அவமானம். நாங்கள்லாம் உங்களுக்கு கப்பங்கட்ட தயாரானதுக்கு காரணம் உங்கள் மேலே இருக்கிற பயம் இல்லை, பயம்லாம் காரணம் இல்லை. தர்மர் மாதிரி ஒரு நேர்மையான ஆள் சக்கரவர்த்தியானால் எல்லாருக்கும் நல்லதுங்கிறதுனால சம்மதித்தோம். ஆனால் தர்மத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆளாக தர்மர் இருக்கிறாரு. யாகத்துக்கு வச்சிருக்கிற நெய்யை நாய் நக்கிட்டு போனது மாதிரி இந்த மரியாதை கிருஷ்ணருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறான். இதனால் கிருஷ்ணனுக்கு ஒரு புனிதமும் கிடைக்காது. தகுதி இல்லாதபடி அடுத்தவங்களை ஏமாற்றி பெரியவனாக பார்க்குறார் கிருஷ்ணர். குருடனுக்கு கண்ணாடி காட்டுறது, ஒரு அலிக்கு திருமணம் நடத்துறது, பிச்சைக்காரனை மன்னர் சபையில் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் நகைப்புக்கு உரியது. வாசுதேவனை யாரெல்லாம் இங்கே தலைவனாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காத முட்டாள்கள் தான் நான் சொல்வேன். இப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தர்மர் ஓடி போய் அவனை சாந்தப்படுத்த முயற்சிக்கிறார். சிசுபாலன் அவரை கண்டுக்கலை, மேலும் மேலும் திட்டிக்கிட்டே இருந்தான். அவனுடைய அடாவடியான வார்த்தைகளை பாண்டவர்களால் தாங்கிக்க முடியலை. ஏன்னா பகவத் நிந்தை கேட்கப்படக்கூடாது. அப்போ சகாதேவன் கோபத்தில் ஒரு காலை தூக்கி கிருஷ்ணரை மதிக்காதவன் தலையில் என் கால் மிதிக்க போகுது அப்படின்னு காட்டுறான். அப்போ வானத்துலேருந்து தேவர்கள் சகாதேவன் மேலே பூக்களை தூவுறாங்க. சபையிலிருந்து நாரதர் சொன்னார், பகவான் கிருஷ்ணரை மதிக்காதவங்க வேதத்தின்படி இருந்தாலும் இறந்தவங்க தான், அவங்ககிட்ட என்னத்தை பேசுறது அப்படிங்கிறாரு. அப்போ சிசுபாலன் கெட்ட புத்தியோட அந்த சபையில் ஆதரவு கேட்க முயற்சி பண்ணான். இப்போ பீஷ்மர் இதை கண்டித்தார். உடனே அவரை மரியாதை குறைவாக திட்டினான். அப்போ சிசுபாலன் சொல்கிறான்,
பறவை, பசு, காளை, மிருகம், பெண் இப்படி பல கொலைகளை செய்த கிருஷ்ணனை ஞானின்னு சொல்கிற சொந்த மாமனை கொன்றவன் கண்ணன். நீரும் அப்படித்தான். காசிராஜனுடைய பிள்ளைங்களை கடத்திட்டு வந்தீர், உமக்கு ஆண்மை கிடையாது, பிரம்மச்சாரின்னு சொல்லிடு, எல்லாம் ஒரே வர்க்கம்தான் அப்படின்னு சொன்னான். அப்போ பீமன் சிசுபாலனை தாக்க வர பீஷ்மர் தடுத்தார். உங்கள் எல்லாரையும் நான் காளி பண்ணேன்னு சிசுபாலன் வந்து ஆயுதத்தை தூக்கினான். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த கிருஷ்ணர் இனி பக்தருக்கு எதிராக இழைக்கப்படுற அநீதியை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி கையை தூக்குறார். கரெக்டாக 100வது குற்றத்தை அவன் செய்து முடிக்கிறான். அந்த நேரம் இனி சகிக்க முடியாது, பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சுதர்சன சக்கரத்தை அனுப்புகிறார். அது கோடிக்கணக்கான சூரிய பிரகாசத்தோடு வந்தது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சிசுபாலனுடைய தலையை துண்டாக்கிருச்சு. அவன் உடம்புல இருந்து ஒரு ஜோதி வெளியே புறப்பட்டு பகவானுடைய திருமேனியை வலம் வந்து வணங்கி அவருடைய பாதத்தில் மறைஞ்சது. அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைச்சது. கடவுள் நிந்தனைய காதால் கேட்கறதும் பாவம். இதனால் பல பேர் யாக சபையை விட்டு போயிட்டாங்க. தர்மர் சொல்கிறார், இவனுக்கு இறுதிச் சடங்குகளை நாமே செய்வோம் அப்படிங்கிறார். ஒரு சிலர் சிசுபாலனை ஆதரிக்கிறவங்களா இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க பேச்சு எடுபடாது. அதனால் ஒத்துழைக்கிற மாதிரி நடித்தாங்க. அடுத்து பூர்ணாகுதி நடந்தது. சக்கரவர்த்தி பதவியில் தர்மர் திரௌபதியோடு அமர்ந்தார். அவளுக்கு பகவான் பரிசு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவபிரத ஸ்நானம் நடந்தது. அதாவது யாக சாம்பலை உடம்புல பூசுறது. அதுக்கப்புறம் எல்லாம் பகவான் நாமத்தை பாடி ஆடுறாங்க. இது போல் இந்த யாகம் நடந்தது. ஹரே கிருஷ்ணா.